எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இங்கே மோசேயை பற்றியும் அவனுடைய தாய் தகப்பன்மாரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, தாயும் தகப்பனையும் பற்றி. நான் மோசேயை பற்றி இப்பொழுது நான் பேசவில்லை. அந்த வாசித்த வசனத்தில் ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் பேசப் போகிறேன். அது என்னவென்றால், தாய் தகப்பன்மார் என்று போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒத்து வாக்கியத்திலிருந்து இன்றைய காலையில் உங்களோடு பேசப் போகிறேன். தாய் தகப்பன்மார். முதல்ல தாயை பற்றி சொல்லிவிட்டுத்தான் அப்புறம் தகப்பன்மார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மாருக்கு இந்த இடத்துல முதன்மை ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நல்லதுதான். ஏனென்றால் உலகத்தில் சொல்றாங்களே ஒரு பழமொழி, ஆவதும் பெண்ணாலே. அப்புறம் முதல் தாயான ஏவாளை பற்றி சொல்லும் பொழுது அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவாவி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எந்த வார்த்தையும் ரொம்ப பொருள்படத்தான் எழுதியிருக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், தாய் தகப்பன்மார், தாய்க்கு முதன்மை ஸ்தானம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசித்தால், கர்த்தரே ஆவியானவர், வேறு யாரும் அல்ல. ஆவியா இருக்கிற கர்த்தரால் என்று சொல்லப்படுகிற 2 வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 4 சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்கள்ல ஆண்டவர் யாருடைய நேசர் என்று கூட்டி கணக்கு பார்த்தால், முதலாவது தாய்மார்களுடைய, பெண்களுடைய நேசர் என்று நாம் பார்க்க முடியும். அதற்கு அடுத்துத்தான் அவர் சிறுபிள்ளையுடைய நேசர், அப்புறம் பாவியுடைய நேசர் என்று அறியப்படுகிறார். அப்படி ஸ்திரீகளுடைய நேசர், தாய்மாருடைய நேசர் என்று சொன்னதுக்கு காரணம், அந்த ஸ்திரீகள் தான் அநேகர் தங்களுடைய ஆஸ்திகளால அவருக்கு ஊழியம் செய்தார்கள். சிலுவை மரணம் நடக்கும் பொழுது அவருக்கல்ல சிலுவை மரணம் கொடுக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் குற்றமற்ற ஆண்டவருக்கு ஏன் சிலுவை மரணம் என்றால், நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவருக்கு சிலுவை மரணம் நடந்தது, கூடிய விதமான மரணம். அந்த மரணத்தில் அவருக்கு கூட 3 வருஷ காலம் இருந்த சீசர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள், தங்களையும் கொண்டு ஓடுவார்கள் என்று. ஆனால் அவரை நேசித்த ஸ்திரீகள் அங்கே வந்து அந்த சிலுவின் கோர காட்சியை பார்த்து மார்பில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டு போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால பெண்களுக்கு முதன்மை இடம் கொடுக்கிறது வேத புஸ்தகத்தினுடைய அஸ்திபாரத்தில் தவறல்ல. ஆவியானவரும் அப்படி எழுதியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவரும் அதற்கு சாட்சியா இருக்கிறார். போன முறை நான் பேசின பொழுது, தன் பிள்ளைகளுக்கு தகப்பனே போதகன் என்று நான் பேசினேன். சபை போதகன் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு போதகன். நமக்கு ஆண்டவர் பிள்ளைகள் கொடுத்திருந்தால் தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு போதகன், வேறு யாரும் அல்ல. அதை பற்றி போன வாரம் சிந்தித்த பொழுது, ஆபிரகாம் ஒரு வேத தகப்பன். அவனும் வேதத்தின்படி படித்தான், செய்தான். அவருடைய பிள்ளைகளும் வேதத்தை படித்து அதன்படி செய்தார்கள். அதுல யாருமே விடப்பட்டவர்கள் அல்ல. யோபு ஒரு ஆராதனை தகப்பன், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற பயங்கர கோடீஸ்வரன். 10 பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள், 7 மகன்மார்கள், 3 மகள்மார்கள். அவர் மரித்து போனார்கள். அப்புறம் 7 மகன்மார்கள், 3 மகள்மார்கள் ஆண்டு கொடுத்தார். அவர் அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள்.
ஆராதனை தகப்பன். அதோடு பிலிப்பி என்ற பிரசங்கியாருக்கு தேவன் 4 குமார்த்திகளை கொடுத்திருந்த, எல்லாம் பெண் பிள்ளைகள். அவர் ஊழிய தகப்பன், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். நல்ல தகப்பன்மார்களை அருமைரட்சகராக இயேசு தம்முடைய திருச்சபையில உருவாக்குகிறாரே, அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதே சமயத்தில் நல்ல தாய்மார்களையும் அருமைரட்சகராக இயேசு தம்முடைய திருச்சபையில உருவாக்குகிறார். தாய்மார்களை பற்றி, பெண்களை பற்றி பலவீன பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேத புஸ்தகத்தில் தாய்மார்களுக்கு முதன்மை ஸ்தானம், முதன்மை இடம். ஆவியானவர் தாய் தகப்பன்மார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவரும் அதை ஆமோதிக்கிறார். அதனால தேவனுடைய திருச்சபையில அருமைரட்சகர் பெரியவராயிருந்து உருவாக்குகிற நல்ல தாய்மார்களுக்காக தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் நல்ல தகப்பனா? ஆண்களா இருக்கிறவங்க, புருஷரா இருக்கிறவங்க, பிள்ளைகளை உடையவங்க. அதே போல விசுவாசிகளா இருக்கிற தாய்மார்கள், உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, நீங்கள் நல்ல தாய்மார் தானா? கர்த்தர் உங்களை நல்ல தாயாக உங்களுடைய குடும்பத்தில் உருவாக்குகிறாரா? அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தது உண்டா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 1:8, 6:20, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று 2 வார்த்தைகள் சாலமோன் ராஜா சொல்றார், ஆவியானவருடைய உதவியினால. தாய் என்ன சாதாரணப்பட்டவங்களா? தாய் இல்லாம நம்ம பிறந்தோமா? தாய் இல்லாம நம்ம படிக்கிறோமா? தாய் இல்லாம நமக்கு திருமணம் நடக்குமா? நாளைக்கு தாய் நமக்கு எத்தனையோ காரியங்களை உதவியா இருக்கிறார்களே. அதனால அவருடைய போதகத்தை தள்ளுகிறது எவ்வளவு பயங்கரம். உங்க தாய்க்காக தேவனை துதிங்க பிள்ளைங்களே, ஆண் பிள்ளைங்களே, பெண் பிள்ளைங்களே. அவங்க உங்களுக்கு கெட்ட போதம் கொடுக்க மாட்டாங்க. விசுவாசிகளான தாய்மார்கள் கெட்ட போதம் கொடுத்த சரித்திரம் கிடையாது. உலக தாய்மார் வேணா அப்படி செய்வாங்க. விசுவாசிகளான தாய்மார்கள், கிறிஸ்தவ தாய்மார்கள், அவர்கள் நல்ல போதனை கொடுப்பாங்க. அதை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் 22 வயது வரையில் என் தாய் போதகத்தை தள்ளினதுனால நான் அடைந்த நஷ்டங்கள், நான் அடைந்த அவமானம், வாதனை வேதனை என்னால சொல்லி முடியாது. ஆனால் என்றைக்கு விசுவாசியானோ அன்றையிலிருந்து எனக்கு எல்லா சமயத்திலும் என்னுடைய தாயாரிடத்துல போய் இருக்கக்கூடிய தருணம் கிடைக்கல. ஊழியத்துக்காக அதை தியாகம் பண்ண வேண்டி வந்து போச்சு. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டா என்னுடைய தாயாரோட தான் இருப்பேன். வர்ற வரைக்கும் அவங்களை விட்டு விலக மாட்டேன். நான் போதகனா இருந்தாலும் என்ன வேலை சொன்னாலும் தட்டாம செய்வேன். அதனால நல்ல தாய்மார்களை கர்த்தர் உருவாக்குகிறார். தாய்மார், அதான் இன்றைய காலையில நான் பேசுகிற தலைப்பு. 3 தாய்மார்களை வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த 3 தாய்மார் தான் நல்லா இருந்தாங்க. அப்புறம் எல்லா தாய்மாரும் நல்லா இல்லைன்னு கருத்தெடுக்க கூடாது யாரும். கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி நேரத்தை அனுசரித்து அந்த 3 தாயாரை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இதை பேசும்பொழுது ஏற்கனவே விசுவாசின்னு சொல்றீங்க இல்லையா, தாயாரா இருக்கிறீங்க இல்லையா, இதுக்கு உங்களுக்குள்ள சம்பந்தம் என்ன? இதுல குறைவு இருந்தா குறைவை நிவர்த்தி வேணுங்க. அது ரொம்ப நல்லது. அதனால உங்கள் பிள்ளைகள் ஆசிரியக்கப்படுவாங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவனுடைய தாய் என்று நடுப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாய் அது யாரு? யாக்கோபின் தாயாகிய ரெபேக்காள். அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். அதுக்கு மேல கீழே வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்க யாக்கோபுடைய தாயாகிய ரெபேக்காள் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய காலத்துல
தேவன் தந்த தாய்க்காக தேவனை துதித்திருப்பான். அதே சமயத்தில் அந்த தாய் தனக்கு ஆண்டவர் கொடுத்த யாக்கோபை பற்றி அவள் துதிக்கிறதற்கு நிறைய காரியங்கள் இருந்தது. அதை வேதம் சொல்லுகிறது. அதை நான் படிக்கலாம். பாருங்கள், 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 25:28 அவனுடைய தாய் அந்த ரெபேக்காள் யாக்கோபின் மேல பட்சமாயிருந்தாள் என்று. தேவன் தங்களுடைய தாய்மார்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்தாலும் சரி, பெண் பிள்ளைகளை கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த பிள்ளைகளிடத்துல பட்சமாக நடந்து கொள்ள வேணும். கரடு முரடா நடக்கப்படாது. கெட்ட வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை திட்டப்படாது. விசுவாசிகளை செய்ய மாட்டாங்க. அவள் பட்சமாயிருந்தாள். அவளுக்கு ஒற்றைக்கு ஒரே பையனா பிறந்தா ஏசா யாக்கோப்பு அப்படி பார்க்கிறோம். ஆனால் இந்த பையன் பேர்ல அவள் பட்சமா இருந்ததுக்கு காரணம் இல்லையா? காரணம் உண்டுங்க. அதை நான் விளக்குறேன். 2 யோவான் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஆண்டவரோடு இருந்தவன் அன்பின் சீசன் என்று அறியப்பட்டவன் யோவான் அப்போஸ்தலன் ஒரு அம்மாளுக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த அம்மா பேரெல்லாம் சொல்லப்படல. உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்றார். எல்லா பிள்ளைகளை பற்றி அவர் சந்தோஷப்பட்டார் என்று தேவாவி வேதத்தில் எழுதவில்லை. அந்த அம்மாளுக்கு உள்ள பிள்ளைகளில் சிலர் விசுவாசிகளாக மாறினாலும் சத்தியத்தில் நடக்கிறாங்க. அது யோவான் அப்போஸ்தலனுக்கு சந்தோஷம். அதே சமயத்தில் அந்த தாய்க்கு அது ஒரு சந்தோஷம் தானே. எனக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சில பிள்ளைங்க விடிய விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் அது வேண்டாம். அதுல அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் வராது. ஆனால் சில பிள்ளைகள் சொன்ன உடனே பசுமரத்தாணி போல அந்த சத்தியம் உங்களுடைய மனதில் பதிந்து, தாயாரை போல நாங்களும் இயேசுநாதரை நம்பணும், வேற கடவுள் கிடையாது, அவரால் தான் சிலுவையில மரணத்தினால்தான் பாவ மன்னிப்பு, எங்க அம்மா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, எங்களுக்கு கூட அந்த சந்தோஷம் வேணுமே அப்படி சொல்லி இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க, யோவான் அப்போஸ்தலன் சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்று சொன்னால், இந்த ரெபெக்காள் தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பற்றி பட்சமா இல்லாமல் இருக்கலாமா? அப்படி பட்சமா இருக்கிறதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை பிற்பாடு நான் உங்களுக்கு கவனத்துக்கு சொல்றேன். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், சகோதர சிநேகத்துல பட்சமா இருங்கள். எல்லா இடத்திலையும் பட்சமா இருக்கலாமா? எல்லா பிள்ளைகளிடத்திலையும் அன்பா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட மகனையாவது மகளையாவது தாயாவது தகப்பனையாவது அதிகமாய் நேசிக்கிறவன், நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை, அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்ப இந்த அம்மா நேசித்தாங்க 2 பிள்ளைகளையும். ஆனால் யாக்கோபை பற்றி நினைக்கும் பொழுது அவன் மேல் அதிகபட்சமாயிருந்தார்கள். அவனுடைய தாய் அவன் மேல் அதிகபட்சமாயிருந்தாள். அதற்கு என்ன காரணம்? பெற்றதுனாலயா, பிள்ளைன்றதுனாலயா? அந்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று 2 காரியங்கள் அவனை பற்றி எழுதியிருக்குங்க. நீங்க விசுவாசியா இருந்தா உங்க பிள்ளைகளை விசுவாசிகள் என்று சொன்னால், அந்த பிள்ளையிடத்துல இந்த 2 காரியங்கள் கண்டிப்பா இருக்கும். விசுவாசத்துல வராத பிள்ளையிடத்துல அது இருக்காது. அதுல ஒன்று என்னவென்றால், அவன் குணசாலியா இருந்தான். ஒரு முடுக்கான சரீரத்தில் உள்ளவன், வாட்டசாட்டமானவன். பழைய ஏற்பாடு காலத்துல நல்லா இருப்பாங்க, ஆண்களும் பெண்கள் நல்லா உறுதியா அழகா உயரமா, பார்த்தா ஆள் மாதிரி அப்படி இருப்பாங்க. இப்பதான் என்னமோ மோசமா போச்சு, பொல்லாத உலகம்,
பொல்லாத பிசாசு மனுஷரை அதாவது பிஞ்சிலேயே பழுத்து போற அளவுக்கு பார்த்தா கிழவ மாதிரி தெரியுது. வயசு கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்தா கிழவுமா இருக்கு, வயசு கொஞ்சம் தான். ஆனால் அப்பொழுது இருக்கிற ஆட்கள் ரொம்ப ஆட்ட சாட்டமா, ஆண்களும் அப்படி இருப்பாங்க, பெண்களும் அப்படி இருப்பாங்க. அவனை சரீர தோற்றத்தை வச்சு நம்ம நிதானிக்க கூடாது. ஆனால் அவனுடைய விசேஷம் என்னவென்றால் அவன் குணசாலியா இருந்தான். அந்த குணசாலி என்ற நிலைமை எப்படி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்வாங்க. தாய் அந்த குணத்தை வைத்து, அந்த குணத்தை சாட்சியினாலும் போதனையினாலும் தான் பெற்ற சுமந்து பெற்ற பிள்ளைக்கு சொல்ல வேற யார்ட்ட சொல்ல முடியும்? அதை சொன்ன பொழுது அந்த பையன் குணசாலியா மாறிட்டான். எப்படி குணசாலியா மாறி இருப்பான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே அந்த பெரேயா பட்டணத்தார், பட்டணவாசிகள், கிராமவாசிகள் அல்ல, அதுல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பலவிதமான தொழில் இருக்கிற, புருஷன் மனைவி வேலைக்கு போறவங்களும் உண்டு, பிள்ளைகள் படிக்க போறவங்களும் உண்டு, பிள்ளைகள் வேலைக்கு போறவங்க பிள்ளைகளும் உண்டு. ஆனாலும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அவைகள் உயிருக்கு உயிராயிருக்கிறது, அவைகளால மனுஷரை பிழைக்கிறார்கள் ஆத்மாவில். அவங்க எல்லாரும் காரியங்கள் இப்படியா இருக்குது என்று வேத வாக்கியங்களை நாள்தோறும், ஒரு நாள் கூட விடாம, நாள்தோறும் சாப்பிடுறீங்கல்ல, நாள்தோறும் ஆத்மாவில பலமான ஆகாரம் அதை சாப்பிடுறாங்க. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாக மாறினார்கள். எப்படி? பைபிள் இல்லாம வாழ்க்கை மாறுமா? ஒரு தாயாருடைய வாழ்க்கை மாறுவதற்கு பைபிளை நம்பணும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறுவதற்கு பைபிளை நம்பணும். நீங்கள் 78ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், அவருடைய பிதாக்களை போல அவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அதற்காக தாங்க அவர் வேதத்தை கொடுத்தார். தேவன் மேல தங்களுடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதை பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், அந்த பிள்ளைகள் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும் சொல்லி சந்ததி தொடர இந்த வேதம் எல்லாருக்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில வாசித்தால், நீ முதலாவது பெற்றார்கள் கை கொள்ளுங்க தாய் தகப்பன்மார், அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து இருக்கிற போது, படுத்திருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற போது, நடக்கிற போது பேசுங்க. அப்புறம் உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் வசனத்தை எழுதி போடுங்க, கையில கூட அடையாளமா கட்டிக்கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையில நீங்களும் வளருங்க, உங்களுடைய பிள்ளைகளும் வளருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குறேன் என்ற நிலைமையில சொன்னார். ஆனால் முரட்டாட்டமும் கலகமுள்ள ஜனங்களுக்கு அதை சொன்னார் என்று அதில் இருக்கு. அதான் ரொம்ப பரிதாபம். இந்த தாய் தகப்பன்மார் இந்த பிள்ளைகளை ஏன் இந்த முரட்டாட்டம் பண்றாங்க? இந்த முரட்டாட்டம் எப்படி மாறும்? அதற்கு வேதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப இந்த பையன் குணசாலி என்று சொன்னால் அவன் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறினா ஆபிரகாம் லிங்கன் 11 வயதுல பைபிளை கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சார். அந்த 16வது வயசுல அவங்க பாட்டி இது பொறுப்புல இருந்தா, பாட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டி சுமந்து தெருவில் விற்று கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடணும். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். எத்தனையோ ஜனாதிபதிகளை அமெரிக்கா கண்டிருக்கிறது, அவரை போல ஒரு ஜனாதிபதி இன்றைக்கு வரைக்கும் தோன்றவில்லை. 12 வயதிலிருந்து ஒரு 15 வயதுக்குள்ள மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு வாலிப பொண்ணு பைபிளை அடுத்த வீட்டுல போய் வாங்கி படிச்சு தனக்கென்று ஒரு பைபிள் வேண்டும் என்று சொல்லி பல மாதங்கள் சம்பாதிச்சு 80 கிலோமீட்டர் நடந்து பைபிளை வாங்கி கொண்டு வந்து படிச்சு ஆண்டவர் அந்த ஸ்திரியை ஆசீர்வித்தார்.
அதனுடைய வாஞ்சியை பார்த்துட்டு தான் உலகம் எல்லாம் பைபிள் சொசைட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த பெண்ணை போல ஆர்வமுள்ள பெண்கள் உலகம் முழுசும் 5 கண்டத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். பாத்தீங்களா? அப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறணும். 5 வளையாதது 50 வளையாது. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டுக்கே கொண்டு போயிடும். 6 சாவு 100 சாவு. அதனால நல்ல தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுகிற வண்ணமாக வசனமாகிய பாலை கொடுக்கணும். நல்ல தாய்மார்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடுறது போல வேதம் பலமான ஆகாரம், அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டினீங்களா? அவங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருந்தா பைபிளை பற்றி சந்தேகம் வரும். என்னுடைய குணம் மாற வேணும் என்று எங்க அம்மா பட்ட பாடு எனக்கு தான் தெரியுங்க. ஆனா எங்க அம்மா செய்ய முடியாத, உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியத்தை தேவகுமார் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட அவரே வார்த்தையானவர், பைபிளையும் அவரை 2 பிரிக்க முடியாது. 66 புத்தகத்துல இயேசுநாதரை பற்றி தாங்க எழுதியிருக்குது. வாழ்க்கை மாறுறதுக்கு பைபிளை படிங்க பிள்ளைங்களே, பையங்களே. உங்களுடைய விசுவாசிகளான தாயார் இருந்தா. அப்புறம் இந்த பையனை பற்றி வாசிக்கும் போது அவங்க அண்ணன் இவனை கொண்டு போடுவான்னு தெரிஞ்சு போச்சு தாயாருக்கு, ரெபேக்காளுக்கு. ஏண்டா நான் அவங்க 2 பேரை இழக்கணும், மாமனார் வீட்டுக்கு ஓடிப்போ. தாயார் அப்படி சொல்லுவாங்களா? வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? மாமனார் வீட்டுல போய் 20 வருஷம் இருந்தாருன்னு சொல்லி பைபிள் வருது. தன்னை நம்பின, வேதத்தை நம்பின அவனுக்கு ஆண்டவர் கடனாளியா இருக்க மாட்டார். என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் 2 பரிவாரங்கள் உடையவராக அவர் திரும்பி வந்தார். அந்த யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். முதலாவது தன்னுடைய தாய் தகப்பனாரை விட்டு ஓடும்போது ஒரு இடத்துல வந்த உடனே சூரியன் இருந்து போச்சு. தாயங்கானும் தகப்பனையும் ஒருத்தரையும் காணோம். பயம் பிடிச்சு ஆட்டுது. ஒரு கல்லை எடுத்து தூங்க போறேன். தூக்க வருமா? தாயார் சொல்லியிருந்தாங்க, ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்ப அம்மா சொன்னதை மறக்க முடியுமா? இப்ப யாரும் ஒருத்தரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப ஒரு தரிசன ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப அந்த இளைஞன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி என் தாப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் இந்த கல் தேவனுடைய வீடாகும். எனக்கு தேவன் கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். இந்த ஜப வாழ்க்கை எப்படிங்க அந்த இளைஞனுக்கு வந்துச்சு? அப்புறம் 2 பரிவாரங்களோட நான் திரும்பி வரும் பொழுது ஒரு ராகம் பொழுது ஒரு தேவதூதனோட போராடுறாரு. ஆண்டவர் இயேசுதான் அவனோட போராடி அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுடைய பாவ நிலைமையை உணர்த்தி இஸ்ரவேல் என்ற பெயரை அவனுக்கு கொடுத்து இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் அவன் ஒருத்தனுடைய பெயரால் அறியப்படுகிறது. இந்த பையனுக்கு இந்த 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 ஜப பழக்கம் எப்படி வந்தது? நீங்க பைபிளை படிச்சா கல்யாணம் ஆகி ஜபத்தோடு கூட தான் இந்த ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்தது. 18 வருஷம் குழந்தை இல்லை. சிலருக்கு விசுவாசியான குழந்தை வேணும், இல்லைன்னா உங்க ஆள் அழுவான். ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது உங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் சொல்லி. 18 வருஷம் கழிச்சு கற்பவதியான போது அந்த அப்பா அவரு ஜெபம் பண்றாரு, ஈசாக்கு, ஆண்டவரே பெண்ணாச்சு, எல்லாரும் கேவலமா பேசுறாங்களே, நிந்தியா பேசுறாங்களே, சகரி எலிசபெத்துக்கு கூட அப்படி பேசலையா? அதனால இறக்கப்பட்டு என் மனைவியை கற்பவதி ஆக்கணும். கற்பவதியானா 2 பிள்ளைகள் வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க, வயிறு பெருசா இருக்கு, என்ன எப்படி குழந்தை பெறும் தெரியல. ஆனா புருஷன், அதாவது ஈசாக்கு ஜெபிச்சான்னு எழுதல பைபிள்ல. ஆண்டவரிடத்துல அந்த விசாரிக்க போறாங்க இந்த ரெபேக்காள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கற்பத்துல 2 ஜாதி தோன்றும் அப்படின்னு சொல்றார். பாத்தீங்களா? தாயார் தகப்பனார் நல்ல ஜப வீரர்கள், ஜபத்துல எல்லா காரியத்தையும் செய்யறவங்க. அந்த செல்வாக்கு இந்த இளைஞனை பிடிச்சிருச்சு. பாத்தீங்களா? அவன் ஜப ஜீவியம் உள்ளவனாக மாறினதற்கு யாரு காரணம்? அந்த தாய் தகப்பனார் அல்லவா? நம்முடைய செல்வாக்கு யாரையும் பாதிக்கிறதை விட நம்முடைய குடும்பத்தை தாங்க முதல்ல பாதிக்கும். அதுல என்ன சந்தேகம்? அவன் குணசாலியா இருந்தான். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வ குணங்கள் வந்துட்டா
பெற்றாருக்கு தாய் தகப்பன்மாருக்கு அதை போல சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? அவங்க படிக்கிறாங்க, தோற்றத்தில் நல்லா இருக்கிறாங்க, அது வேற காரியம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள், பெற்றார், தாய் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தில் இருந்தா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நினைச்சு. எங்க அப்பா விசுவாசி ஆகல, பிற்பாடுதான் விசுவாசியான, என்னை பற்றி அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. என் மகன் ஊழியம் செய்யறாருங்க, அவைவன் சொல்ல மாட்டார், அதுக்கு முந்திலாம் பேசியிருக்கிறார். தாய் தகப்பன்மாருக்கு என்ன சந்தோஷம் யாக்கோபை பற்றி. இன்னொன்று, அவன் கூடாரவாசியா இருந்தான்னு சொன்னான். பெண்கள் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு பேரு. ஒரு ஆம்பளை பையன் கூடாரவாசி வீட்டுக்குள்ளே நிறைய நேரம் செலவிடுறான். இது இப்படி இருக்க முடியுமா? அட்டையை பிடிச்சி தொட்டியில போட்டா தொட்டியில அட்டை இருக்காதுங்க. நான் 22 வயது வரை வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். காடு காடா சுத்துவேன், மேடு காடா அலைவேன். என்னை வீட்டுக்குள்ள பிடிச்சி வைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இளைஞனை பாத்தீங்களா, அவன் கூடாரவாசியா இருந்தான். கூடாரத்துல என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்குமா? ஃபேன் இருக்குமா? மிக்சி இருக்குமா? கிரைண்டர் இருக்குமா? டிவி பெட்டி இருக்குமா? இது இருந்தா எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவேன். இதெல்லாம் அதுக்கு வைக்க முடியாது. கூடாரத்துல பகட்டான பளபளப்பான அப்படி ஒரு காரியத்தை வைக்க முடியாது. அளவுக்கு மிஞ்சின பொருள் கூடாரத்துக்குள்ள அடங்காது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஆபிரகாம் அப்பன்றாம் ஆபிரகாம் புறஜாதிக்காரன், மனம் திரும்பினான், விசுவாசியுடைய தகப்பன் என்று ஐயப்பட்டான். அவனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்பா கூடாரவாசி, மகன் கூடாரவாசி, பேரன் கூடாரவாசி. என்ன அருமையான வாழ்க்கை பாத்தீங்களா? யாக்கோபு கூடாரத்தில் குடியிருக்கும் போது ஆபிரகாம் கிடையாது, ஈசாக்கு இருந்தார். அப்புறம் ஈசாக்கும் போயிட்டாரு. ஆபிரகாம் போனாலும் சரி, ஈசாக்கு போனாலும் சரி, யாக்கோப்புனா கூடாரவாசியாத்தான் இருப்பேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, கூடாரங்களிலே வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இந்த பெண்கள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அரமனை, படாடோபம், மாடிக்கு மேல மாடி, இப்படிப்பட்ட காரியத்தை விரும்பாமல் அது வேண்டாம் என்று வைத்து, பழைய ஏற்பாட்டுல பாபேல் கோபுரத்தை கட்டி கடைசியில் ஆண்டவரத்தை பாசையை தாறுமாறாக்கி அந்த கட்டடம் கட்ட முடியாம பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் சுக வசதி வேணும். தேவன் இருந்தாலும் இல்லாம போனாலும் பாத்தீங்களா? ஆனால் இந்த ஸ்திரீகள், கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க கூடாரத்தில் இருந்தா கூட போதும். பங்களாவிலிருந்து தேவாசீர்வாதத்தை இழந்து போறதற்கு கூடாரத்திலிருந்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லது. எரேமியா 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே அதாவது யோனதாப் இருக்கிறார், ரேகாபியர் அவங்க அப்பா, அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவங்க காலத்துல அவங்க அப்பா கூட இறந்து போயிட்டாரு. தாத்தா கிடையாது, தகப்பனாரு கிடையாது. அவர் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி அவங்களை கூட்டி வந்து ஆலயத்தில் அறைகளை வைத்து பெரிய பானைகள்ல மதுபானமும், அந்த மதுபானத்தை லகுவா குடிக்கிறதுக்கு நல்ல கிண்ணங்கள். நான் தான் சொல்றேன், ஊழியக்காரன் குடிங்க. ஊழியக்காரரே சொல்றாருங்க, நான் பாவம் செய்யலவா? நாங்கள் இதை குடிக்க மாட்டோம் என்று மாத்திரமல்ல, எங்களுடைய தாத்தாவும் எங்களுடைய தகப்பனாரும் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்றீங்களோ கூடாரங்களில வாசமா இருப்பீர்களாக. நீங்க வீட்டை சுதந்திரிக்க வேண்டாம், நிலத்தை கொள்ள வேண்டாம், கைப்பாடா சம்பாதிச்சு நீங்க உழைச்சு சாப்பிட்டு செத்தா போதும் என்ற நிலைமையில சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இந்நாள் வரைக்கும் நாங்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறோம் என்று எரேமியா தீர்க்கதரிசியிடத்துல சொன்னதாக நாம் பார்க்கிறோமே. அப்போ ஈசாக்கும் யாக்கோப்பும்
தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தாத்தா இவங்க வழியை விட்டு ஒரு நூல் கூட பிசகாம அவங்க அதுல ஆனந்தம் கண்டாங்க இல்லையா, நிம்மதியை கண்டாங்க இல்லையா, சாட்சி பெற்றாங்க இல்லையா, நாங்கள் அப்படி இருந்தால் போதும். நீங்கள் ஆபகுவுக்கு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மற்றவருடையத தங்களுடையதாக்கி கொள்கிற மனதிலை பற்றி களிமண் சுமை அல்லவா அவன் தன் மேல சுமத்தி கொள்ளுகிறான் என்று எழுதி. நீங்க பொருள் மேல பொருளை சேர்த்தா நீங்க என்னமோ புத்தியோட பிழைக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். களிமண் சுமையை உங்க தலை மேல சுமத்துறீங்க. இன்னைக்கு வாங்குற பொருளை நாளைக்கு சுத்தமா கூட உங்களால வைக்க முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவீங்க. அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, அவைகளை உங்களுடைய பிள்ளைகள் நினைக்கும்படி செய்கிறது எவைகளை? அந்த பலிபீடங்களை, அந்த தோப்பு விக்கிரகங்களை உங்களுடைய பிள்ளைகள் நினைக்கும்படி கத்தரையெல்லாம் மறந்துட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க. இவங்க வாங்கி வைத்திருக்கிற பொருள்களை அந்த பிள்ளைகள் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. வழங்குதா உங்களுக்கு? இதனாலதான் கவர்மெண்ட்லயே ஒரு நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. ட்ரெயின்ல பிரயாணம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அதுல என்ன எழுதி தெரியுமா? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள். குறைந்த பொருட்கள் பயணத்தை இனிதாக்கும். தாய் யாரு? ரெபேக்காள் தன்னுடைய மகனை பற்றி நினைச்சு பூரிச்சு போயிருப்பான். அவன் குணசாலியா இருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே ஓடான்னு கூட போக மாட்டேங்கிறான். அவன் கூடாரவாசியா இருக்கிறான். அவன் ஜெபஜீவியம் உள்ளவனா இருக்கிறான். ஆண்டவரை பிடித்துக் கொள்ற ஒருவனா இருக்கிறான். விட மாட்டேன்னு சொல்லி அவனுடைய பேரால அந்த இஸ்ரேல் தேசம் அறியப்படுகிறது. ஒரு பலவீனமான பாண்டமான தாய் இவ்வளவு ஒரு அருமையான குமாரனை கொடுத்தாலே, பாத்தீங்களா? நீங்க அதை செய்ய முடியும். நீங்க தாயா இருந்தா, விசுவாசியான தாயா இருந்தா, வாழ்க்கையை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாய்மார அவருடைய தாய் தகப்பன்மார். இரண்டாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவனுடைய தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருடைய தாய்? சாமுவேலுடைய தாய். அவங்க பேர் அன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்னாள் என்ன செய்வாங்களாம்? 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வருடந்தோறும் சீலாவில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் வருவாங்களாம். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவி. அது என்ன சரித்திரம் தெரியல. அந்த பழைய காலத்தில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அந்த 2 மனைவிக்காரர் பட்ட பாட நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துல, ஐயோ 1 கட்டினாலே போதும், 2 கட்டியே இந்த பாடுபடன. அந்த பெண்ணினால் இந்த அண்ணால ஒரு நேரமாவது சந்தோஷமா சாப்பிட விட மாட்டான். எப்பொழுதும் அவளை நிந்தித்து கொண்டிருப்பா. அவளுக்கு 10 பிள்ளைங்க எல்லாம் ஆம்பளை பசங்க. பாத்தீங்களா? நான் 10 பிள்ளைல பெத்து போட்டேன். அது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தானம். இதோ பிள்ளைகளுக்கு அத்தராலும் சுதந்திரம் சொல்லி பைபிள் சொல்லிக்குது. இந்த அம்மா என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தினால 10 பிள்ளைல பெற்ற, உனக்கு ஒரு பிள்ளை இருக்குதா? இந்த அம்மா அழுகுறான். எப்படியோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த அம்மா புருஷனோட சேர்ந்து வருஷந்தோறும் போறான். அப்புறம் ஆண்டவருடைய ஆலயத்துல போய் கேட்ட பொழுது, என் பேரு சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு அவங்க கேட்கல. இப்போ கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருக்குது. பிரத்யட்சமான எந்த தரிசனமும் கிடைக்கல. இப்ப இருக்கிற ஆசாரியனும் அவருடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல. அந்த பிள்ளைகளும் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. நம்பர் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கூட இதை செய்ய பயப்படுவாங்க. இந்த பினகாஸ் ஆசரிப்பின் கூடாரத்தில் கூடுகிற ஸ்திரீகளோட சயனித்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்ப எனக்கு ஒரு குமாரன் கொடுத்தால் சகல நாளிலும் உங்களுடைய ஆலயத்திலே உன்னை வந்து விடுறேன். அப்புறம் நீர் குமாரன் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, நிந்த நீங்கிருமில்ல, இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருமில்ல. அந்த ஸ்திரீனுடைய உண்மையை கண்ட ஆண்டவர் அப்புறம் ஒருபோதும் துக்கமா இருக்கவில்லை. ஏலிதான் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தினோடு கிடவது பையன் பிறந்தாங்க,
சாமுவேல். அப்ப வளர்க்கும் போது இவனை அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகும்போது சின்ன பையன் ஏதாவது ஆகலாம், பால் சரியான சொல்ல ஊட்ட முடியாது, சில வியாதிகள் வந்து செத்து போனாலும் போயிடுவேன். அதனால இவனை சரியா வளர்க்கிற வரைக்கும் ஒரு சில வருஷங்கள் நான் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி புருஷனிடத்துல போய் பணிவா கேட்கிறான். அந்த புருஷன் புரிஞ்சுக்கிட்டார், ஓ என் மனைவி சொல்றது நல்ல காரியத்தான் தான் சொல்றாங்க, சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாமலே ஒரு வருஷமா என்னமோ 2 வருஷம் அங்க போயிட்டு வந்தாங்க. சில வேளைகள்ல ஒழுங்காய் தாய்மார்கள் ஆலயத்துக்கு போறது ரொம்ப நல்லது, அதனால உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சில வேளைகள்ல ஏதோ சூழ்நிலை வரலைன்னா அவங்க கூட்டத்துக்கு வரலங்க, அவங்க மோசமானவங்க பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சில சமயத்துல சொல்லப்படாது. சில சமயத்துல சொல்றது சரியா இருக்கலாம், எல்லா சமயத்திலும் சொல்றது சரி வராது. எப்படியோ அவங்க ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தார். பிள்ளையை கொண்டு போய் சாமுவேல் பிள்ளையாண்டான விட்ட போது அதெல்லாம் வசனம் சொன்னா நேரமாக, அதனாலதான் நீங்க பைபிள் போய் படிங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தா அப்புறம் படிக்க மாட்டேங்க, நீங்க போய் படிங்க அந்த சரித்திரத்தை. ஆதியாகமம் 27:25-27 படிங்க. அப்போ யாக்கோபுடைய தாய் ரெபெக்காளை பற்றியும் பார்க்கலாம், யாக்கோபை பற்றி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் போய் வீட்டுல படிங்க. அப்ப இந்த அண்ணாலையும் படிக்கலாம், சாமுவேல் பிள்ளையாண்டானையும் படிக்கலாம். அதுல பாருங்க, அவன் இன்னும் குழந்தையாத்தான் இருக்கிறான், அவனை கொண்டு அந்த அம்மா ஆலயத்தில் விட்டுறாங்க. அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். அதுல என்ன ஆச்சரியம், தேவாவி அதுல எழுதியிருக்கிற உண்மையை தாங்க எழுதியிருக்கு பைபிள்ல. உண்மை இல்லாத காரியத்தை பைபிள் எழுதுறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் அதாவது அக்கினியில புடமிடப்பட்டது, ஒரு குறைவு இல்லாதது பைபிள். அப்புறம் 3 இடங்கள்ல வாசிக்கிறோம், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தரை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது, அது அவனுக்கு நல்லா தெரியுது, சின்ன பையன். இன்னொன்று, ஏலி இருக்கிறார், நான் பணிவிடை செய்து யாருக்கு பணிவிடை செய்யணும்? கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். இந்த ஆலயத்தை திறக்கிறது நான் தான், இந்த ஆலயத்தை பூட்டுறது நான் தான், இந்த ஆலயத்தில் விளக்கு ஏற்றி வைக்கிறது நான் தான், இந்த ஆலயத்தில் விளக்கு அணைக்கிறது நான் தான். தாத்தா எப்ப கூப்பிட்டாலும், ஏலி ஆசாரியும் கூப்பிட்டாலும் நான் ஓடி போய் என்ன தாத்தான்னு கேட்கணும். எனக்கு இதுல ஒளிவே வேண்டாம். இந்த வயசுல நான் உற்சாகம் இல்லைன்னா வேற எந்த வயசுல உற்சாகமா இருக்கும்? இது தூங்கி கிடக்க வேண்டிய காலமா? ஆனால் உற்சாகமா இருக்க வேண்டிய காலம். சின்ன பையன் எப்படி செய்யறான்னு, இதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க? தாயார் படிச்ச பாடம், வாழ்க்கையினாலும் போதனையினாலும். உன் தாயின் போதனத்தை தள்ளாத. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? ரெபெக்காள் குணசாலி. அதே போல சாமுவேல் தாய் அன்னாள் குணசாலி. இயேசுவான ஒரு புரட்சிவாதிங்க. நீங்க அவரை நம்ப வேண்டிய அளவு நம்பினால் உலக பெண்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார், பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அவன் கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். இது எங்கிருந்து வந்துச்சு? தாயார் அப்படித்தான் நடந்தாங்க. கர்த்தருக்கும் பிரியமா நடப்பாங்க, மனுஷருக்கும் பிரியமா நடப்பாங்க. நீ வளர்ந்து பெரியவனாகும்போது இதை இப்பொழுது பயிற்சி பண்ண. என்ன ஆச்சரியமான காரியம்! அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு பிரியமா நடக்கிறான். அந்த ஆலயத்தில் 1000 ஜனங்க வர்றாங்க, ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் பிரியமா நடக்கிறான். எப்படி? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து. சின்ன வயசா இருக்கும்போது, முதிர் வயதிலும் அதை அவனு விட மாட்டான். சின்ன வயசுல என்ன கொடுக்கறீங்களோ பெரிய வயசுல விடவே மாட்டான், விட சொன்னால் விட மாட்டான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, பிள்ளைகளை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் அந்திய காலத்தில் ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி தாயினிடத்தில் தகப்பனாரிடத்தில் ஆலோசனை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், உங்களுக்கு என்னமா தெரியுது? அப்பா உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க இடத்த எல்லாம் கேட்டு படிக்கணும்.
நம்ம பெத்த பிள்ளைங்க, நம்ம தான் சாப்பாடு கொடுக்கறோம், பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், நாளைக்கு கல்யாணம் பண்ண இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், புள்ள பெறதுக்கு நம்ம தான் செலவு பண்ண வேண்டி இருக்குது. இந்த பிள்ளைய கேள்வி கேட்கறாங்க, நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? உலக பிள்ளைகள் அப்படித்தான் கேட்பாங்க, அதை விட அதிகமா கேட்பாங்க. ஆனால் விசுவாசிகளான பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா, அப்பா அம்மான விசேஷ மரியாதை கொடுப்பாங்க. எங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், எங்களை ஆயுசு நீடித்திருக்கும்படிக்கு, சுகமா இருக்கும்படிக்கு. அதனால இந்த பையனை பாத்தீங்களா? அப்புறம் இவனை பற்றி என்ன வாசிக்கணும் தெரியுமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், 21ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல, வசனம் அபூர்வமா இருந்தது. தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அண்ட சராசரை படைத்த தேவன் ஒரு சில பிள்ளையாண்டானுக்கு தம்முடைய வார்த்தையினால் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஒரு தாய் தன் மகனை வளர்க்க வேண்டிய நிலைமையில் வளர்த்ததுனால ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. உங்க பிள்ளையின் மூலமா கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வர வேண்டாமா? உலகத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு வர வேண்டாமா? நீங்க போய் சொல்ல வேண்டாம். தாய்மார் சொல்றதாக பைபிள் சாட்சி தான் சொல்லலாம், பிரசங்க மேடையில ஏறக்கூடாது, பைபிள் அப்படித்தான் சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தை செல்வம், அதை உருவாக்க வேண்டியது நீங்கள் தானே. சாமுவேல் பிள்ளையாண்டான் வசன கர்த்தாவாக மாறிட்டான். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை திட்டமும் தெரியுமா சொல்றேன். அப்புறம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமா இருந்தது சாமுவேல் நாளெல்லாம். அந்த நாட்கள்ல பெலிஸ்தியர் பலசாலிகளுங்க, பெரிய கூட்டமான ஆட்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட ஒப்பிட்டா பலம் இல்லாதவங்க, கொஞ்சம் கூட்டமான ஆட்கள். ஆனால் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமா இருந்ததுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கையை கொண்டு வந்தான் ஒரு இளைஞன். அதற்கு காரணமா இருந்த ஒரு தாய் இல்லையா? தாயை பற்றி நம்ம லேசா சொல்லலாமா? என்னுடைய தாயை பற்றி நான் ஒரு காலத்தில் லேசா சொல்ல மாட்டேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, சாமுவேல் தன்னுடைய நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலரை விசாரித்தான். என்ன விசாரணை? ஒழுங்கு விசாரணை, நீதி விசாரணை. இன்றைக்கு எங்கெங்க ஒழுங்கு இருக்குது, நீதி இருக்குது? லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? குடியை ஒழிக்க முடியுமா? குறைக்கலாம், ஒழிக்க முடியவே முடியாது. அதான் சரித்திரம். ஏழைகள் இல்லாமல் ஒழிக்க முடியுமா? இயேசுவானவர் சொன்னார், இயேசுவானவர் விட பெரிய போதனை உலகத்தில் எவனும் கிடையாது. தேசத்தில் எளியவர்கள் ஏழைகள் இல்லாமல் இருக்கிறதில்லை. விசாரணை செய்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை இஸ்ரவேலருக்கு மாபெரும் தீர்க்கதரிசி இருந்தான் என்று சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க படிச்சா நீங்க புரிந்து கொள்ளலாம். இதற்கு யாருங்க காரணம்? யாருக்கு காரணம்? எப்ப காரணம்? வளர்ந்த பிற்பாடு நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நடவடிக்கை எடுத்தா அது செல்லுபடியாகாது. ஏலியனுடைய கதை அதான் ஆச்சு. இந்த சாமுவேல் பிள்ளையாண்டான வருஷம் பார்க்கும்போது தாயார என்ன பண்ணுவாங்க? பைபிள் எழுதிருக்குது, ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வர எத்தனையோ பிள்ளைகள் சட்டை இல்லாம அம்மனமா தெரியுது. என் பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டை போதாதா? அந்த பையனை என்னமா நீங்க என்ன ஒரே பிள்ளைதான் நம்ம பெத்தங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுக்க கூட உங்களுக்கு விதி கிடையாதான்னு கேட்கலையே. எங்க அம்மா ஒரு சின்ன சட்டையாவது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்களே. அப்புறம் தேவன் இந்த தாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுனால கனப்படுத்துறதுமா 5 குழந்தைகளை கொடுத்தார். அதுல 3 பசங்க 2 பிள்ளை என்று எழுதியிருக்கு. 4 பசங்கள் 2 பிள்ளைங்க. ஆண்டவர் யாருக்காவது கடனாளி இருப்பாரா? நீங்க முதலாவது ஆண்டோடைய சித்தம் செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி தேடுங்க. தம்முடைய சொந்த குமாரனிடம் பாராமல் எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதற்கு எப்படி? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா வாழ்வை பற்றி உங்களுக்கு அவ்வளவு கவலை இல்லை. உலக கவலையை பற்றி இருந்தா கிடைக்கும். கேட்டதை கொடுத்தா அவளை இருதயத்தில் இழைப்பு உண்டு பண்ணினார் எழுதிக்க, கொளுத்தவளை சங்கரித்தார் எழுதிக்குதே. சாமுவேலின் தாயானால். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவன் தாய் பின்பகுதியில் வருது. அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தாய் என்று சொல்லப்படுது யார் தெரியுமா?
தீமோத்தேயுடைய தாய். அந்த அம்மா பேரு எங்க வருது? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்துல வாசித்தீங்கன்னா, அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் அந்த விசுவாசம் உன் தாயாகிய அயனேக்கியாளுக்குள்ளும் அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்றார். தெய்வீக விசுவாசம், கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய தொற்று நோய். பாட்டிக்கு வந்துட்டா அந்த மகளுக்கு கண்டிப்பா அந்த விசுவாசம் வரும். அந்த தாய்க்கு அந்த விசுவாசம் வந்துட்டா கண்டிப்பா அந்த பையனுக்கு அந்த விசுவாசம் வரும், அந்த பிள்ளைக்கு அந்த விசுவாசம் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போஸ்தலர் 16:31 நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த விசுவாசம் உள்ள தாய் ஐநேக்கியால் தனக்கு பிறந்த குழந்தைய நல்ல அறிவாளி, யார் அறிகிறதை விட. அந்த பையனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 23 வசனத்துல, உன் வயிற்றிற்காகவும் அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காகவும் கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக் கொள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். இப்போ தீமோத்தேயுடைய தகப்பனில் அவரை முதலே இறந்து போனார். இவர் ஆவிக்குரிய தகப்பன், ஊழியத்தில் இருக்கிறவர். அவர் சொல்றாரு, ஏப்பா உனக்கு வயிறு இருக்குதுல்ல, அது வயிறா? ஒரு நேரம் பலவீனம்னா கூட பரவாயில்ல, அடிக்கடி உனக்கு பலவீனம் நேரிடுது, அதுக்கு உனக்கு ரொம்ப முடியாது, நானும் உனக்கு கொடுத்து உதவியும் செய்ய முடியாது, கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தாய் ஊரெல்லாம் வீடெல்லாம் அலைஞ்சு, பாத்தீங்களா கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். இப்படி வயிறை பாருங்க, வயிறு மாதிரியா இருக்குது. அவனுக்கு அடிக்கடி எப்படி பலவீனம் நடக்குது, நானும் ஜெபம் பண்ணித்தான் பாக்குறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது மாதிரியே தெரியல. இப்படியா சொல்றது? இந்த விசுவாசத்தை யாராவது நம்புவாங்களா? இந்த அம்மா அதை பற்றி கவனிக்கவே, அதை பற்றி கவலை இருந்திருக்கும். ஆண்டவரத்துல சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே என் மகன் இப்படி இருக்கிறான், வயிறு அடிக்கடி நேரு பலவீனம், நமக்கு சித்தம் என்றால் அவனை சுத்தமாக்கும். ஒரு குஷ்டரோகி எப்படி தாங்க ஆண்டவருடைய பாதத்துல வந்து முழங்கால் படிட்டு அழுது, ஆண்டவரே இந்த நோயின்னு சொல்லத்தான் செய்வாங்களே தவிர, கொண்டு போய் அடைச்சு வச்சு நோயாளின்னு சொல்லுவாங்களே தவிர, தீட்டுன்னு சொல்ல வேண்டும். நான் தலையை மூட முடியாது, வஸ்திரத்தை கிழிச்சு விட்டுருக்கேன், ஆனா நீ தவிர யார் என்னுடைய இந்த குஷ்டத்தை சுகமாக்க முடியும் சொல்லி முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். தன்னை நம்பி வந்திருக்கிறான்ல, என்னுடைய வல்லமையை சார்ந்து கொள்றான்ல, எனக்கு சுத்தமாக அப்படி என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவனுக்கு அப்படி அந்த அம்மா கேட்டாங்களா? ஆண்டவரே, ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி இந்த வயிறு இந்த அடிக்கடி நேரிடுகிற பலவீனம் மாறிட்டா இவன் அப்புறம் பின்வாங்கி போனாலும் போவேன், பாவ ஜீவித்துல விழுந்தால் விழுந்துவேன். இப்போ கண்ணு ஒழுங்கா, கண்ணு பார்வை இல்லாத மனுஷன் பேசாம இருக்கிறான், கண்ணை திறந்து விட்டா டிவி பாக்குற டபுள் தெரியுதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப இவன் கண்ணு குருடனா இருக்கிறது நல்லது, இவன் இனி டிவி பார்க்க கூடாது. நீங்க இந்த அங்கவீனம் குறைவுள்ளவங்களை கவர்மெண்ட் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அவங்க செய்யாத பாவம் ஒண்ணு கூட கிடையாது, அவ்வளவு பாவத்தையும் செய்யறாங்க. குஷ்டரோகி செய்யறான், பிச்சைக்காரன் செய்யறான், எல்லா மனுஷனும் செய்யறான். அப்போ இந்த அம்மா இதெல்லாம் நமக்கு தெரியாம நடக்கல. ஆண்டவரே, இந்த வயிறை உண்டாக்குனவர் நீர், இதுல வரக்கூடிய விளைவினங்களை அறிகிறவர் நீர், அது நமக்கு சித்தமான சோமாகட்டும், இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். அப்பதான் அந்த பையன் ஒழுங்கா இருப்பான், ஒழுங்கான ஊழியம் செய்வான்னு சொல்லி விட்டுட்டாங்களா? அவன் சரீரம் எப்படி இருக்கு. ஆனா இவன் நல்ல ஒரு விசுவாசி ஆயிட்டான் இல்லையா? இந்த தீமோத்தேயு அந்த தாயாருக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எனக்கு ஒரே புள்ளதான், ஒரே பையன். தெய்வம் அப்புறம் எனக்கு குழந்தை கொடுக்கல, என் புருஷன் இறந்து போயிட்டாரு. இப்ப என்னுடைய தாயாரை கூட கவனிக்க வேண்டிய பொறுப்பு நாங்க ரொம்ப ஏழைகள். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் நம்புகிற தெய்வம் ஐஸ்வர்யங்களின் சம்பளம், நான் ஏன் ஏழைன்னு சொன்னேன் அப்படி சொல்லி ஒருவேளை வீடுகள்ல வேலை செய்து பணத்தை உண்டாக்கி பையனை காப்பாத்துறாங்க தெரியாதுங்க. எப்படியோ அந்த பையன் விசுவாசத்துல வந்துட்டான். வந்தது மாத்திரமா 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15 வசனத்தை படிச்சு பாத்தீங்களா? அதாவது உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமே. சரிங்களா? இந்த பையனுக்கு பைபிள் சம்பந்தப்பட்ட விசுவாசம் எப்ப வந்துச்சு? சிறு வயது முதற்கொண்டு. இது எப்படி வந்துச்சு? அந்த பாட்டி, அந்த மகன், இந்த பேரை இந்த மகனுக்கு அந்த நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு
கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் தரமான காரியம் என்ன தெரியும்? இதை விட நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்னத்து கொடுத்துருவீங்க? விசுவாசத்தை கொடுக்க வேண்டாமா? பைபிள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா? எங்க அம்மா 22 வயசா இருக்கு முந்தைய பைபிள் படி, உங்களை மாதிரி கிளடுகிட்டையே இந்த பைபிளை படிக்க வேண்டியதான். இதுல என்ன ஏதாவது கவர்ச்சிகரமான படம் ஏதாவது இருக்குதா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஆனால் உடைந்த உள்ளத்தோடு எனக்காக இயேசுனார் வந்தாரே, வாழ்ந்தாரே, மரித்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, நான் கொடிய பாவி, நரகத்துக்கு போக வேண்டியவன், ஆண்டவரே ஒண்ணு என்ன நரகத்துக்கு அனுப்பும் அல்லது மோட்சத்துக்கு என்ன எடுத்துக்கொள்ளும் சொல்லி கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரத்துல ஜெபிச்சு பைபிளை கேட்ட போது, முதல் முறையா கையில பைபிளை வாங்கின போது, ஐயோ உலகத்துல இந்த மாதிரி பொக்கிஷத்தை நான் பார்த்ததில்லையே, அநேகம் ஆயிரம் பொன்வெளியை காட்டணும், நீர் விளம்பின வேலமல்ல எனக்கு நலம், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது, அவைகளால் பேதைகள் உணர்வடைகிறார்கள், ஞானம் அதாவது பேதைகளுக்கு ஞானமா தருகிறது. அந்த அம்மா பையனுக்கு பைபிளை கொடுத்ததுனால குணசாலியும் கூடாரவாசியுமான அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் அவருடைய சாட்சியை பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவன் லீசிராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். நம்ம பிள்ளைங்க இருந்தா இப்படி இருக்கணுங்க. அவங்க விசுவாசத்தை விட மாட்டாங்க, பைபிளை விட மாட்டாங்க, சாட்சி கெடுக்க மாட்டாங்க. 2 ஊர்ல இருக்கிற மக்கள் லீஸ்திராவில் இக்கோனியாவில் இருக்கிற சகோதரர்களை சாட்சி பெற்றானே. நம்முடைய பிள்ளையுடைய சாட்சி என்ன? அதோடு இவனுடைய ஊழியத்தை பற்றி பாத்தீங்களா? அப்பவும் பவுல் தீமத்தையும் நிருபங்கள் எழுதும்போது இளைஞனத்தாங்க இருக்கிற, பயந்த சுவாமி உள்ளவனா இருக்கிற, அவனை சபையார் ஏற்றுக்கொள்ள கூட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் செய்த ஊழியத்தை பற்றி பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என்னை போல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே இன்னொரு பவுல் என்ன செய்தார் என்ற நிருபத்தை படிச்சு பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? என்னை போல மனதுள்ளவன் அவன். பவுலை படிச்சு பாருங்க. பவுலுடைய மனது என்ன? ஆண்டவருடைய மனது. பவுலுடைய கிரியைகள் என்ன? ஆண்டவருடைய கிரியைகள். இந்த இளைஞன் அப்படிப்பட்ட நிலையில் மாறுறதுக்கு யாரு காரணம்? நல்ல தாய்மாருக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நல்ல தாய்மாருக்காக, நல்ல தாய்மார்களாக மாறவில்லை இன்னைக்கு மாறுங்க. யாக்கோபுடைய தாய் இஸ்ரவேல் சமுதாயம் மறக்குமா? சாமுவேலுடைய தாயாரை அந்த காலத்தில் இருந்த சமுதாயம் மறக்குமா? தீமோத்தேயுவை 2000 வருஷ காலத்துக்கு முந்தி இருந்த திருச்சபை மறக்குமா? 2000 வருஷ காலம் முழுவதும் ஆண்டவர் வர தாமதிக்கிற வரையில் இந்த தீமோத்தேயுடைய செயல்பாடு திருச்சபை மறக்குமா? நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு அருமையானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு அருமையானவர். அதனால அவருடைய தாய் தகப்பன்மார், அதுல 2 பேரை சேர்த்து சொல்லி பாத்தீங்களா? அவருடைய தாய் தகப்பன்மார், மோசேயுடைய தாய் தகப்பன் இணைந்து, அதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருடைய தாய் தகப்பன்மார் இணைந்து ஆவிக்குரிய காலத்தில் செயல்படுறாங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவள்ள யோவான் ஸ்நானகனுடைய பெரியவர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே சகரி எலிசபெத்துக்கு, ஒரே பையன் தான் கொடுக்கப்பட்டான். அது வயதான காலத்தில் உத்தமமான ஜனத்தை கத்துக்கு ஆயத்தப்படுத்தினானே. அதனால புருஷன் மனைவியா இருக்கிற விசுவாசிகளே, தகப்பன் தாயாரை ரொம்ப கவனமா இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே போதகர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயே போதகி. நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தாய் தகப்பன்மார்களாக உலகத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மோசே அவனுடைய தாய் தகப்பன்மாருக்காக கோடி ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அது தவறாகாது. அதுபோல யாக்கோபு, அதுபோல சாமுவேல், தீமோத்தேயு இவர்கள் தங்களுடைய பெற்றார்களை மறப்பார்களா? அதனால எங்களுக்கு தேவன் தந்த தாய் தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் தாய் தகப்பன்மாருக்கு பெரிய உத்தரவாதம் உண்டு. எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நாங்கள் செய்ய முடியாத பல காரியங்களை
எங்களுடைய பிள்ளைகளை வைத்து செய்வீர். எங்களுடைய புத்திரர்கள் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார் என்று சொன்னால், அம்பு ஒரு எய்கிறவன் தூரத்தில் என்ன விரும்புகிறானோ அந்த அம்பு அதை சாதிக்கிறது. அப்படியே நாங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை எங்களுடைய பிள்ளைகள் சாதிப்பார்கள். அதனால அப்பா, பெற்றார்களான எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கிறது. வந்து போன குறைகளை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை யாரையும் நஷ்டப்படுத்த நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதனால நாங்கள் போதகைகளாக செயல்பட பெற்றார்களுக்கு இறக்க செய்யும். தந்த முடிய நல்வசனத்துக்கு ஸ்தோத்திரம். கேட்ட முடிய மக்களை ஆசிரியை மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்முடையவரோடும் உலகெங்கிலும் உள்ள மேக்சிம மக்களோடும் என்றைக்கு இருப்பதாக.